ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரீத்தி சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான மில் மேக்கர் கிரேவி தாங்க செய்ய போகிறேன். இது டக்குன்னு ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். மில் மேக்கர் கிரேவி செய்ய பார்த்தீங்கன்னா 300 கிராம் அளவுக்கு நான் மில் மேக்கர் சின்னது எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கொதிக்கிற தண்ணியில் இதை போட்டுடலாம். மில் மேக்கரை இதோட சேர்த்துடுறேன். இந்த தண்ணியிலே அப்படியே இது ஒரு 3 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இது ஆறின பிறகு நம்ம வடித்து எடுத்துடலாம். மில் மேக்கரை சுடு தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு பச்சை தண்ணி போட்டு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி இல்லாத இதை ஒட்டை பொழிஞ்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். தண்ணி இல்லாத எல்லாத்தையும் ஒட்டை பொழிஞ்சு எடுத்துட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. கடாய் பார்த்தீங்கன்னா சூடாகிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு இப்போ மில் மேக்கரை இதோட சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடுறேன். எண்ணெயிலே ஒரு 3 நிமிஷம் போல் வதக்கியாச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அடுத்ததான் மில் மேக்கர் கிரேவி செய்ய ஒரு மண்சட்டி வச்சுட்டேன். மண்சட்டி நல்லா காயட்டும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் பார்த்தீங்கன்னா சூடாயிடுச்சு. கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக பிரிஞ்சி இலை, ஒரு பட்டையை சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் ஒன்று சேர்ந்து பொரிஞ்சு வரட்டும். இதெல்லாம் ஒன்று சேர்ந்து பொரிய விட்டாச்சு. பொடியாக நறுக்குனா ஒரு பெரிய வெங்காயத்தை இதோடு சேர்த்துக்கிறேன். இது கூடமா கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், இதோட சேர்த்துக்கிறேன். இது கூடவே வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கின பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை மிக்ஸில் அடித்து வச்சுருக்கேன், இதோட சேர்த்துட்றேன். இந்த மாதிரி கிரேவிக்கெலாம் அடிச்சுட்டு சேர்க்கும் போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்பவும் திக்காக இருக்கும். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை சேர்த்துட்றேன். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு ஒரு பெரிய தக்காளியை மிக்ஸில் அடித்து வச்சுருக்கேன், இதோட அதையும் சேர்த்துடலாம். இந்த மாதிரி கிரேவிக்கெலாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளிலாம் மிக்ஸில் அடிச்சுட்டு சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கிரேவியும் நல்லா திக்காக இருக்கும். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்றேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு இப்போ மசாலா பொருட்கள்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூடவே காஷ்மீர் சில்லி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது அந்தளவுக்கு காரம் இருக்காது, கலருக்காக சேர்த்துக்கிறேன். மசாலா பொருட்கள்லாம் எண்ணெயிலே 1 நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கி விட்டுடலாம். மசாலா பொருட்கள்லாம் எண்ணெயிலே 1 நிமிஷத்துக்கு வதக்கியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துடலாம். நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ நம்ம அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ கிரேவிக்கு தேவையான கொஞ்சமாக பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். கிரேவி நல்லா கொதித்து வரட்டும். கிரேவி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. இந்த டைமில் மில் மேக்கரை இதோட நம்ம சேர்த்துடலாம். மில் மேக்கர் சேர்த்த பிறகு அப்படியே 1 நிமிஷம் அப்படியே கொதித்து வரட்டும். மில் மேக்கர் கிரேவி நல்லா கொதித்து நல்லா ஜம்முன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவிக்கலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாதம், சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.